கடலூர் மாவட்டம் கொத்தட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பஞ்சங்குப்பம் கிராமத்தில் பேருந்து நிழற்குடை அமைப்பதற்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது. கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்த 5.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள பேருந்து நிழற்குடைக்கு கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஏலியம்பேடு கிராமத்தில் உள்ள நத்தம் புறம்போக்கு நிலத்தில் ஏராளமான குடும்பத்தினர் பல குடும்பங்களாக வசித்து வருகின்றனர். இவர்களது வீட்டிற்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க பல நாட்களாக வலியுறுத்தியும் அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தங்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி ஏலியம்பேடு கிராம மக்கள் பொன்னேரி அண்ணா சிலையில் இருந்து கோட்டாட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையின்றி செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.